ஹரியானா, ரோஹ்தாக். இங்கே வந்து ஒரு முஸ்லீம் ஓனர் சிக்கன் பிரியாணி வச்சு நடத்துகிறாரு. நவராத்திரி அன்னைக்கு இது மாதிரி மட்டன் கடையோ சிக்கன் கடையோ எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி லீடர் ஷம்ஷேர் காராக் வந்துட்டு லைட்டாக தட்டுறாப்புல. இவனுக்கெல்லாம் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுங்க? உனக்கு வருஷத்தில் 10 பண்டிகை வரும். இந்த 10 பண்டிகைகளையும் அவன் கடையை மூடினானாக்க அவனுக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? வாடகை எப்படி கட்டுவான்? அவனுடைய குடும்பத்தை எப்படி அவங்க கவனிக்கிறது? இந்த பல பிரச்சனைகள் இருக்குது. பிஜேபி ஆட்கள் இவனை மாதிரி அதாவது எந்த வேலையும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு மிரட்டிட்டு அலைகிறானுங்கள்ல, இவனுங்களுக்கு பிஜேபியிலேருந்து மாதம் மாதம் பணம் வரும். அதனால் இவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஏழை தொழிலாளிகள், ஏழை வியாபாரிகள், இவர்களுக்கு எங்கேருந்து பணம் வரும்? இப்படி வந்து தொழில்துறைகளை முடக்குனாக்க எங்கேருந்து இந்தியா முன்னேறும்? இந்த கிறுக்கணுங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. முதல்ல கவர்மெண்ட் ஆர்டர் போடணும், இது மாதிரி திறக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டால் ஓகே. நீ யார்? உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி லீடர் வந்து அந்த ஓனரை வந்து அறையிறான். அப்படியே வந்து எந்த அளவு தைரியம் இருக்கும்? காரணம் மோடி, அமித்ஷா. அதாவது அவர்கள் வந்து பார்த்துக்குவாங்க, நமக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்தாக்க அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தனும் பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு இது மாதிரியான டார்கெட்லாம் எடுக்கிறானுங்க. அந்த வீடியோ பாருங்கள். அவன் அறையிறான் பாருங்க. எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு துணிச்சல் இருக்கும். அவனை திருடிக்கிட்ட வந்துட்டான். அவன் சொந்த காசை போட்டு அவங்க கடையை திறந்து வச்சிருக்கிறான். அவனை வந்து கை நீட்டி அடிக்கிறியே, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா இவனுக்கு? எல்லாம் பாருங்கள், நல்லா தின்னுட்டு கொளுத்து பண்ணிகள் அப்படி நிற்கிறானுங்க. ஏன்னா இவனுக்கு திமிரு, அந்த திமிரு தான் இப்படி வந்து அடிக்க சொல்லுது உழைக்கும் மக்களை பார்த்து. இது எத்தனை நாளைக்கு ஓடும்? இதனால இந்து மதம் வளருமா? இது இந்து மதத்தில் வளர்ச்சியா? இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து, தாழ்த்தப்பட்ட மக்கள், முஸ்லீம்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களை மிரட்டியே காலத்தை ஓட்டணும்னு நினைக்கிறானுங்க. இது எத்தனை நாளைக்கு ஓடும்? பிஜேபி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தானே இவனு இந்த ஆட்டம் ஆடுவானுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? இது வந்து மிக மிக மோசமான ஒரு நிலைமை. இந்தியா வந்து மிக இருண்ட காலத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்து மோடி ஒரு தடவை சொன்னார், உடைகளை பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம் கலவரக்காரர்கள் யார், மோசமான நடவடிக்கைகள் யாருன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல வந்து கல்லெறி சம்பவம் நடந்தப்போ முஸ்லீம்கள் தொப்பி இந்த குருதா போட்டுக்கிட்டு ஓடுறத டிவியில் வந்தது. அதை பார்த்து தான் சொன்னார், உடைகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் யார் இந்த நாட்டோட பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இந்த அகோரி சாமியார்கள் இருக்காங்கள்ல, ஊபியில் இப்போ கும்பமேளா நடந்துச்சுல்ல, அங்கே உள்ள அகோரி சாமியார்கள், மற்ற இந்துக்கள், இவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன வாக்குவாதம், சண்டை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த இந்து மதத்தை எந்த அளவு கேவலப்படுத்தி, இந்து மதத்தை எந்த அளவு லெவலில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்குறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. கும்பமேளாவில் ஒரு சரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல், எல்லாரும் வாங்க, வரலன்னா தேச துரோகின்லாம் சொல்லி எல்லா இந்துக்களையும் கூப்பிட்டு வந்து அங்கே வந்து கழிப்பிட வசதி, குளிக்கிறதுக்குள்ள வசதிகள் எதுவும் செய்யாமல் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க இந்த யோகியும் மோடியும். இது வரைக்கும் அவருடைய உடல் கூட கிடைக்கல. உடலே கிடைக்காம இறந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எல்லா சாமியார் அடிக்கிறதும் அடி வாங்குறதும் எல்லாம் இந்துக்கள் தான். இது வந்து அப்படியே தொடரும். இது வந்து அப்படியே முடிய போகிறதில்ல. இது தொடர் கதையாக நடக்கும். இனி நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்து மதத்துடைய வளர்ச்சிக்கு மோடியும் அமித்ஷாவும் யோகியும் ஒரு காலம் வந்து பயன்பட மாட்டாங்க. இந்து மதம் வளரணுன்னா குன்றக்குடி அடிகளார் மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட பெரியவர்கள்னால தான் இந்து மதம் வளர முடிஞ்சு. இது மாதிரியான போக்கிரிகள், பொய் பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள், கொலை செஞ்சுட்டு தண்டனை பெற்றவர்கள், இவர்களால் தான் வந்து இந்த இந்து மதம் வளர்ச்சியை நோக்கி போகாது.
வீழ்ச்சியை நோக்கி தான் போகும். அதை நம்ம வருங்காலம் உணர்த்தும். அது இப்போ இந்துக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் இப்போ அவங்க நினச்சிட்ருக்குறாங்க, இந்த மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத் வந்ததுனால இந்து மதம் எழுச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவர்கள் காட்டக்கூடிய படங்கள் உண்மை கொஞ்ச நாளில் வெளியாகும்.